ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு புதிய மாதம் பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய திட்டங்களை, தீர்மானங்களை இந்த புதிய மாதத்தில் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கின்றார். இந்த புதிய மாதத்தில் நாம் ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நாம் அனைவரும் நம்முடைய வேதாகமத்தில் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்க நாம் முற்படுவோம். ஐசையா சாப்டர் 58 verse 11. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்துக்கு இணங்க கடவுள் இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துவதற்காக அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் காணப்படுகின்றன. அதில் ரொம்ப மிக சிறப்பான ஒரு வாக்குத்தத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்தோம்ல, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்தில் அது இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகின்றேன். இஸ்ரவேல் தேசமெங்கும் ஒரு கொந்தளிப்பு நிலவி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கன் அன்று தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வந்தார். The prophet Isaiah prophesied during the time of turmoil throughout the land of Israel. இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட பொழுதும் சரி, இன்றைக்கி எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் சரி, அந்த இஸ்ரவேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே விதமான ஒரு கொதிநிலையோடு கூட நம்ம இருப்பதை நம்ம எல்லாருமே நம்ம அறிந்திருக்கிறோம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வார்த்தையை கடவுள் தம்முடைய தாசன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு அவர் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அவங்க தவறுகளை செய்து கொண்டே இருந்தாங்க. they repeatedly did so many mistakes in their life. அவங்க செய்த 2 மிகப்பெரிய தவறுகள் இந்த அதிகாரத்தினுடைய முதல் அந்த சில வசனங்களில் அது இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த 2 பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, they twisted the word of God to their own advantage. கடவுளுடைய வார்த்தையை தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த மக்கள் திரித்து கொண்டதை அந்த வசனம் தெளிவாக எடுத்துரைப்பதை நம்ம பார்க்க முடியும். 2வது அவங்க செய்த தவறு, in order to please others they performed spiritual deeds. மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய செயல்களை அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தாங்க. அதை உண்மையாய் செய்வதற்கு பதிலாக ஒரு கடமைக்காக, ஒரு ட்ரெடிஷனாக அந்த ப்ராக்டிசஸை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை அன்று இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Israelites were living a hypocritical life during that time. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்வை சீரமைத்து அவர்களை மீண்டும் ஆசீர்வதிப்பதற்கு கடவுள் முற்பட்டார் என்பதை தான் இந்த அதிகாரம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில், ஐ திங்க் இன்னொரு 3-4 டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெந்து காலத்துக்குள்ளாக நம்ம எல்லாருமே அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம்ல. அந்த லெந்து நாட்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆஷ் வெட்னஸ்டேயில் தொடங்கி முடியறது ஈஸ்டரில் முடியுது. அந்த டேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 40 நாட்கள் அந்த ஆஷ் வெட்னஸ்டேக்கும் ஈஸ்டருக்கும் இடையே இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த 40 நாட்களும் கிறிஸ்தவர்கள், நம்ம மாத்திரம் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் தங்களை வருத்தி அவங்க உபவாசம் இருப்பதற்கு அவங்க முயற்சிகளை, பிரயாசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மேற்கொள்வாங்க. அந்த உபவாசத்தை குறித்ததான ரொம்ப ஒரு தெளிவான ஆழமான போதனைகள்
இந்த அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருப்பதை நம்ம எல்லாருமே அதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அதில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப வாசித்து அந்த வசனம் சொல்லுகின்றபடி நாம் உபவாசம் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வசனத்தை வாசிக்க முடியுங்களா? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு படிப்பினையை வந்து உபவாசத்தை குறித்து இந்த இடத்துல ஒரு ஆழமான ஒரு புரிதலை வந்து அந்த ஏசாயா தீர்க்கன் நமக்கு எடுத்துரைப்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த உபவாசத்தை குறித்த இந்த போதனைகள் வந்து இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அந்த 6-7 வசனத்தில் நம்ம எப்படியெல்லாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து அந்த அதிகாரத்தினுடைய 2வது பகுதி ரொம்ப அழகாக சொல்வதை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த புதிய மாதத்தில் 11ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் சிந்திக்க போகின்ற கடவுளுடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், காட்ஸ் லைஃப் டைம் கேரண்டி, கடவுளின் வாழ்நாள் உத்தரவாதம். காட்ஸ் லைஃப் டைம் கேரண்டி, கடவுளின் வாழ்நாள் உத்தரவாதம். இந்த கேரண்டி அப்படின்ற வார்த்தை வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பயன்படுத்துவதை நம்ம எல்லாருமே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த வார்த்தையை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கடைக்காரங்க, அந்த பொருட்களை விற்பவங்க வந்து அந்த கேரண்டி கொடுப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். அதே போல் அரசியல்வாதிகள், பொலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த கேரண்டின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ப்ராமிசஸை வந்து அவங்க வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க வந்து அந்த கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறித்து, அந்த ரிட்டர்ன்ஸை குறித்து அவங்க சொல்லுவாங்க. அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து அந்த கேரண்டியை குறித்து சொல்லும். அதே போல் பில்டர்ஸ் அவங்க கேரண்டியை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து இந்த கேரண்டி அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக அது பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த உத்தரவாதம், அதை வந்து தமிழில் கேரண்டியை உத்தரவாதம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த உத்தரவாதம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், கேரண்டி மீன்ஸ் எ ப்ராமிஸ் வித் சர்டனிட்டி. உத்தரவாதம் என்றால் உறுதியுடன் கூடிய வாக்குறுதி. அதுதான் வந்து அந்த உத்தரவாதத்துக்கான உண்மையான ஒரு அர்த்தம். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் கடவுளோடு நெருக்கமாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு 5 விதமான உத்தரவாதங்களை பரிசாக தருவேன் என்று கடவுள் இந்த இடத்துல தம்முடைய தாசன் மூலமாக அவர் எடுத்துரைத்து இருப்பதை இந்த வசனத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். அதை பொதுவாக வந்து பிரசங்கிமார்கள் வந்து அதை 3ஆக பிரிப்பாங்க, இல்லை 4ஆக சொல்லுவாங்க. பட் அதை நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக 5ஆக நான் பிரித்து அதை நான் ரொம்ப சுருக்கமாக அந்த காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய தலைப்பு கடவுளின் வாழ்நாள் உத்தரவாதம், காட்ஸ் லைஃப் டைம் கேரண்டி. கடவுள் கொடுக்கின்ற முதலாவது உத்தரவாதம் இந்த 11ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகின்றது, கேரண்டி ஃபார் எ கைடட் லைஃப். கடவுளால் வழிநடத்தப்படும் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை இந்த இடத்துல அந்த வசனம் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, த லார்ட் வில் கைட் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் முடியல, அதை அப்படியே கம்மா போட்டு அது தொடர்ந்து மற்ற காரியங்களை சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஆனால் முதல்ல இந்த வசனத்தில் எந்த ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த வசனத்தை வந்து துவக்குவதை வந்து நம்ம எல்லாரும் நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இங்கிலீஷில் லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தை கிட்டத்தட்ட
7836 முறை 7836 டைம்ஸ் நம்முடைய பைபிளில் வந்து கர்த்தர் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு அந்த வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் உங்கள் பைபிளை நீங்கள் பாருங்கள், தமிழ் வேதாகமம் வைத்திருப்பவங்க கர்த்தர் அப்படின்ற வார்த்தை வந்து போல்டு லெட்டரில் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஆங்கில வேதாகமம் வைத்திருப்பவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருப்பதை நீங்கள் வந்து கவனிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த வார்த்தைக்கு கர்த்தர் இல்லைன்னா லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதாகமத்தில் இத்தனை முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய கடவுளை குறிக்கும் வார்த்தையாக அந்த கர்த்தர் இல்லைன்னா லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அது இருந்து கொண்டிருக்கிறது. இட் ஹாஸ் பீன் அ வேர்ட் தட் ரெஃபர்ஸ் டு த அல்மைட்டி காட், த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமை பொருந்திய கடவுள், அவரை குறிப்பதற்காக தான் கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து நம்முடைய வேதாகமத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். யூதர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே இந்த வார்த்தை யாவே இல்லைன்னா அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வந்து எகோவா, இந்த யாவே யெகோவா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து தங்களுடைய வாயினால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு நாளும் அவங்க வந்து உச்சரிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கையில் எல்லாரும் பைபிள் வச்சுருக்கணும்ல, அந்த மாதிரி அவங்க அந்த பழைய ஏற்பாட்டை வந்து அந்த சுருளை அவங்க வாசிக்கும் பொழுது ஒருவேளை நடுவில் அந்த வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நடுவில் யாவே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்காமல் அந்த வார்த்தைக்கு இணையான மற்றொரு வார்த்தை அடோனாய் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அவங்க உச்சரிப்பார்கள் என்று நம்ம வந்து அந்த காரியங்களை படிக்கும் பொழுது நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு காரியம், இந்த பழைய ஏற்பாட்டை வந்து எழுதுனாங்களே, அந்த பழைய ஏற்பாட்டை எழுதுனவங்க வந்து இந்த யாவே இல்லைன்னா எகோவா அப்படின்ற அந்த வார்த்தை எங்கெல்லாம் வந்துச்சோ அதை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உட்கார்ந்து எழுதி கொண்டு இருந்தவங்க அவங்க வந்து திரும்ப எழுந்து நின்று கொண்டு தங்களை வந்து பரிசுத்தப்படுத்தி கொள்வாங்களாம். பரிசுத்தப்படுத்தி கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த வார்த்தைகளை வந்து அவங்க எழுத முற்படுவார்கள் என்று அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவ்வளோ ஒரு புனிதமான, அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை தான் நம்ம வேதத்தில் பார்க்கின்ற கர்த்தர், லார்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கான இன்னர் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் மீது உச்ச ஆற்றலும் அதிகாரமும் கொண்டவர். The one who has the supreme power and authority over others. The one who has the supreme power and authority over others. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தின்னு சொல்லி அந்த வசனம் துவங்குகின்றது. நம்முடைய கடவுள் ஆற்றலும் அதிகாரமும் கொண்ட கடவுள். அந்த கடவுள் உங்களுடைய வாழ்வை இந்த மாதம் முழுவதும் அவர் மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக அவர் நடத்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் குவெஸ்டின் என்னென்னா, நம்ம அவர் நடத்துவதற்கு நம்ம அவர் அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம வில்லிங்காக இருக்கிறோமா, நம்ம ரெடியாக இருக்கிறோமான்றது தான் அவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை, இந்த இடம் சொல்கிறதுல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகின்றார். த லார்ட் வில் கைட் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் நடத்த வேண்டுமென்றால் நம்முடைய தரப்பில் நாம் செய்யப்பட வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை நோக்கி நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். we need to look towards him. 2வது, அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். we need to meditate his words. வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. நான் சொல்கிறது வாசிக்கிறத பற்றி நான் சொல்ல, அந்த வசனத்தை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 3வது, அவரை துதித்து கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
we need to keep on praising him. எல்லா நேரத்திலும் அந்த கடவுளை துதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவது, அவரை குறித்து மற்றவர்களுக்கு பறைசாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். we are expected to tell others about him. எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது கடவுள் கண்டிப்பாக அந்த வசனத்தில் சொன்னதைப் போல அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார். அப்படி அவர் கடவுள் நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் இருக்கின்ற மற்ற ஆசீர்வாதங்கள் ரொம்ப ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் கேரண்டி, இந்த 11ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், கேரண்டி ஃபார் எ சாட்டிஸ்ஃபைட் லைஃப், மனம் நிறைந்த வாழ்விற்கான உத்தரவாதத்தை இந்த 2வது பகுதி 11ஆம் வசனம் சொல்லுகிறது. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, he will satisfy your needs in a sun-scorched land அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனம் எடுத்துரைக்கின்றது. வழிகாட்டுவதோடு கூட என்னுடைய பணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கட்டி நின்று விடாமல் நம்மை திருப்திப்படுத்துகின்ற முயற்சிகளையும் அவர் செய்கின்றவராக நம்முடைய கடவுள் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த திருப்தி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இங்கிலீஷில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, இந்த திருப்தி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி, டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம்ல. பொதுவாக இந்த வறட்சி எப்போ ஏற்படும்னா, இந்த கோடை காலங்களில் இந்த வறட்சி நம்ம பார்ப்போம் அது ஏற்படுவதை. தண்ணீர் பஞ்சம் நிலவுவது இந்த கோடை காலத்தில் தான் அது ரொம்ப ஒரு காமன் ஃபீச்சராக நடக்கின்ற ஒரு காரியம். நம்ம எல்லாருமே இன்னும் இந்த மாதம் முடிஞ்சிச்சுனாலே நம்ம அந்த இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இன்னும் போக போக இந்த உஷ்ணம் அதிகரிப்பதை நம்ம எல்லாருமே நம்ம அறிந்திருக்கிறோம்ல. ஸோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நீர் விநியோகம், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த காரியத்தை குறித்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் படித்தேன். அதை நான் உங்களுக்கும் நான் அதை கடத்தணும்னு சொல்லி அந்த விவரத்தை நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேர்ல்டு அந்த மேப்பை, குளோபல் மேப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா 97% கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்படின்னா 97% ஆஃப் வாட்டர் சால்ட் வாட்டர். அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் குடிப்பதற்கு அதை நம்ம பயன்படுத்த முடியாது. 2% ஆஃப் வாட்டர் எங்கே இருக்குன்னா, போலார் ஐஸ் கேப்ஸ்லேயும் கிளேஷியர்ஸ்லையுமே அந்த பனி கட்டிகளாக அந்த தண்ணி அந்த இடத்துல காணப்படுகின்றது. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை சதவீதம்? 1% தான் குடிப்பதற்கு ஒரு உகந்த ஒரு நீராக நம்முடைய அந்த வாட்டர் டேபிள் அதை தான் நம்மளுக்கு போர்ட்டிஃபை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இந்த 1% நீரை தான் நம்ம பார்த்திங்கன்னா மனிதர்களாகிய நம்மளும் சரி, விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி, தாவரங்களும் சரி அதை பகிர்ந்து கொள்கின்றது. வெறும் இதோடு கூட அந்த தண்ணி அந்த நிலை நிற்பது கிடையாது. நம்ம இந்த விவசாயம் செய்கிறாங்கள, இந்த விவசாயம் செய்வதற்கு இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க. தொழில் கூடங்களில் உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கட்டுமான பணிகளை செய்வதற்கும் இந்த தண்ணி பயன்படுகின்றது. மத சடங்குகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த 1% தண்ணி தான் அது பயன்படுகிறது என்பதை அந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற அந்த குடிநீர் எவ்வளோ ஒரு பிரத்யேகமான ஒன்று இல்லை, இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நோயிங்லி அன்னோயிங்லி இல்லை கான்ஷியஸில் இல்லை அன்கான்ஷியஸாக நம்ம நிறைய நேரத்தில் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதை நம்ம சேகரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த வசனத்துக்கு நம்ம கடந்து வருவோம். இந்த வசனம் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அந்த வறட்சியை குறித்து பேசாமல் ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படுகின்ற ஒரு வறட்சியை குறித்து இந்த இடத்துல இந்த வசனம் சொல்வதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆத்துமா வறண்டு போவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. நம்ம லைஃப்பில் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா
நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா இருந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே அப்படியே நம்ம டவுனில் இறங்கிறதுக்கு வந்து தேர் வில் பி வெரி மெனி ரீசன்ஸ். அது என்னவாக இருக்கும்னா, சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த தோல்வி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பின்னாடி தள்ளலாம். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்களே நம்ம இழந்திருந்தோன்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய அந்த கிராஃப் வந்து மேலே இல்லாமல் அது அப்படியே கீழே டிக்ளைன் ஆவதை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம சந்திக்கின்ற பொருளாதார சிக்கல்களினால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரோடு கூட அந்த ஜெபிக்க முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரீரத்தில் ஏற்படுகின்ற பலவீனத்தின் நிமித்தமாக, இல்லைனா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணிகள் நம்மளை என்ன பண்ணோன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து பூம் பண்ண விடாமல், நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணி, நம்மளை நெருக்கி, நம்ம மேலே போக விடாமல் நம்மளை வந்து கீழாக இதை தள்ளுவதற்கு இந்த காரணங்கள் வந்து ஏதுவாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எப்பேற்பட்ட வறட்சி நம்முடைய பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அதை முற்றிலுமாக மாற்றி அமைப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவர் உறுதி அளிக்கின்றார். இந்த ஆத்மீக தாகத்தை நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அதை தீர்க்க முடியும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம அனைவருமே ஒரு 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 மகா கொடிய பஞ்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம். நம்ம விரும்பினாலும் சரி, நம்ம விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம், ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, வேதத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை எடுங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆமோஸ் சாப்டர் 8 verse 11 and 12. ஓகே, இதை வாசிக்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஒரு 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 பதட்டம், ஒரு பயம் தோன்றுதில்ல. இல்லை சொல்லுது, அந்த கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை துவங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிஞ்சால் கூட என்ன ஆகாதோ, நம்ம வந்து அந்த வசனத்தை நம்மால் வந்து கண்டுபிடிக்க முடியாதான். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு காலம் நமக்கு முன்பாக ரொம்ப சீக்கிரத்தில் வர இருக்கின்றது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில், உடைய வாழ்வில் ஒருவேளை சின்ன சின்ன காரியத்துக்கெலாம் நம்ம வந்து மனம் உடைந்து போகின்றோம். ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம பின்தங்கி போகிறோம்ல. ஒன்றும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியங்களெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்தால் அதை நம்ம எப்படி அதை மேற்கொள்ளுவோம் என்பதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது கேரண்டி, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய 3வது பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், கேரண்டி ஃபார் அ ஹெல்த்தி லைஃப், சுக வாழ்விற்கான உத்தரவாதத்தை கடவுள் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்படின்னா வலிமையாக்குவார் அப்படின்றது தான் அந்த நினமுள்ளதாக்குவார் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான இன்னொரு அர்த்தம். அண்ட் வில் ஸ்ட்ரென்தன் யுவர் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனம் சொல்லுகின்றது. ஆவிக்குரிய வாழ்வும் சரீர வாழ்வும் ஒன்றோடொன்று அது பின்னி பிணைந்தது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் ஃபிசிக்கல் லைஃப் ஆர் இன்டர்ட்வைன்டு. அதனால தான் ஆத்துமத்தை திருப்தி படுத்துவதோடு கூட நம்முடைய கடவுள் நின்று விடாமல் சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தையும் சத்துவத்தையும் தருவேன் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுவதை நம்மளால் வந்து பார்க்க முடிகின்றது. நம்முடைய சரீரத்தை குறித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஒன்று, நம்முடைய சரீரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 78 உறுப்புகள் வந்து இருக்குது. there are 78 vital organs in our body. அதில் எலும்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக அது வந்து செயல்படுகின்றது. நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இந்த எலும்பு தான் நமக்கு தருகின்றது. ஒருவேளை நம்ம உடம்புல எலும்பு இல்லாமல் வெறும் சதம் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அப்படியே வச்சா அப்படியே பொத்து நம்ம கீழே தான் நம்ம விழுவோம். இந்த எலும்புகள்னால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? நம்மளால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது, கையை உயர்த்த முடியுது, நம்மளால் நடக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த எலும்போடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே 206 எலும்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஃபீல்டு அந்த அந்த விவரம் சொல்லுகின்றார்கள். இந்த எலும்பு நிறைய காரியங்களை செய்து அது செய்கின்ற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு செயல்பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகின்றேன். இதெல்லாம் நம்ம படித்தது தான் நம்ம சயின்ஸில். ஒருவேளை அதை நம்ம மறந்துருக்கலாம். அதை திருப்பி நம்முடைய மெமரியில் அதை நான் ப்ரஷ் பண்ணி அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எலும்பில் போன் மேரோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் இருக்குது. நம்ம எலும்புகளுக்குள்ளே இருக்குல்ல, நம்ம கறியெல்லாம் நம்ம வாங்கினோன்னா நம்ம அதை சாப்பிடும்போது அது உள்ளே இருக்கும். அந்த ஆட்டு இதெல்லாம் நம்ம தட்டி தட்டி வெளியே எடுப்போம்ல. ஸோ அதே போல் தான் நம்முடைய எலும்புகளுக்குள்ளேயுமே அந்த இரத்தங்கள் அதெல்லாமே அதை போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாங்க. அந்த போன் மேரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பில்லியன் கணக்கான இரத்த அணுக்களை நம்முடைய சரீரத்தில் அது உற்பத்தி செய்கின்றதான். ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த அணுக்களை அது கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல கடவுள் சொல்கிறார்ல, உன் எலும்புகளை வலிமையாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இங்கே சொல்லுகின்றார். அந்த வார்த்தைக்கான அர்த்தம், உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் அதை முற்றிலுமாக மாற்றப்படும் என்று கடவுள் இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வாக்குரைக்கின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த கடவுளுடைய பிள்ளைகள் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிக் பேஷண்ட்ஸ் மாதிரியே தான் நம்ம இருப்போம். பொதுவாக என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் நீங்கள் நடந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்தவொடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? போய் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஏதாவது எனக்கு இது வயிறு வலி, எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லி எனக்கு அதுலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லி அவங்க ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. எனக்கு அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ள பாத்திரமாக நீங்கள் இருந்தாலும் கடவுள் உங்களை தொட்டு பலப்படுத்துவதற்கு, உங்களை சுகப்படுத்துவதற்கு அவர் வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார். ஒரு அழகான ஒரு வசனம் சங்கீதம் 41:3 இடம்பெற்றிருக்கிறது. Psalm 41:3 it says, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியினாலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. லார்ட் சஸ்டைன்ஸ் them on their sick bed and restores them from their bed of illness. இதான் கடவுள் நமக்கு தருகின்ற மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவேன் என்று கடவுள் உத்தரவாதம் அளிக்கின்றார். அடுத்த 2 காரியத்தை நான் ரொம்ப வேகமாக நான் சொல்கிறேன். 4வது காரியம், கேரண்டி ஃபார் எ ஃப்ராக்ரண்ட் லைஃப், நறுமணம் நிறைந்த வாழ்விற்கான ஒரு உத்தரவாதம். அந்த 11ஆம் வசனத்தினுடைய 4வது பகுதி சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், யூ வில் பி லைக் எ வெல் வாட்டர்டு கார்டன். இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவிலையோ இல்லைன்னா ஒரு சின்ன அளவிலையோ அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணி அதை வைக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அதுக்கு நிறைய டைம் அவங்க கொடுக்கணும். ரொம்ப பேஷண்ட்டாக அந்த காரியங்களை அதை ப்ரூன் பண்ணி அதை எல்லாத்தையும் அவங்க வளர்க்கணும். பட் இருந்தாலும் மக்கள் அதை செய்வதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நீங்கள் எந்த சுற்றுலா தலத்துக்கு நீங்கள் கடந்து போனாலும் மக்களை கவருவதற்காக பெரிய பொருள் செலவுகளில் பூந்தோட்டங்கள் அங்கங்கே உருவாக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றோம். அந்த பூந்தோட்டங்கள் சரியாக அது பராமரிக்கப்படும் பொழுது அதை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்மெல், அந்த என்விரான்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மனரம்மியமாக அது காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வும் நறுமணம் நிறைந்த வாழ்வாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அந்த முதல் 3 வசனம் சொல்லுகிறதுல அந்த காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கடைப்பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். அந்த வசனத்தை நம்ம சொல்லலாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்க வேண்டுமென்றால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 58:11 அவர் சொல்லுகின்ற கடைசி உத்தரவாதம், 5வது உத்தரவாதம், கேரண்டி ஃபார் எ சஸ்டைன்ட் லைஃப், நிலையான வாழ்விற்கான ஒரு உத்தரவாதத்தோடு கூட அந்த வசனம் நிறைவு பெறுகின்றது. வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்வதை நம்ம பார்க்கலாம். லைக் எ ஸ்ப்ரிங் whose வாட்டர் நெவர் ஃபெயில். இந்த உலகத்தில் நிறைய நீரூற்றுகள் காணப்படுகிறது. நிறைய அந்த அந்த வீழ்ச்சிகள் நம்ம பார்க்கலாம். இந்த நீர் வீழ்ச்சிகளை பார்க்குறோம். நிறைய ரிவர்ஸை நம்ம பார்க்குறோம். நிறைய அப்படி அந்த வாட்டர் பாடிஸை நம்ம பார்க்குறோம்ல. இந்த எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும்னா, அது அந்த தண்ணி இல்லாமல், அந்த தண்ணி சுரக்காமல் at one point it will come to a standstill. அது அப்படியே வற்றி போகின்ற ஒரு நிலைக்கு அது கடந்து வரும். ஆனால் ஒரே ஒரு தண்ணீர், வற்றாத ஒரு தண்ணீர், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அளிக்கின்ற ஜீவ தண்ணீர் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு நல்லா தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீயின் இடத்துல நம்முடைய ஆண்டவர் அந்த நிறைய சம்பாஷணையை அவர் சொல்லும்பொழுது அந்த தண்ணீரை குறித்து அவர் பேசுவதை நம்ம பார்க்கலாம். அதில் 13-14 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். John 4:13 and 14 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நமக்கு தருகின்ற தண்ணீர் நம்முடைய தாகத்தை மாத்திரம் தீர்க்கின்ற தண்ணீர் கிடையாது. நமக்குள்ள அந்த ஸ்ப்ரிங்கை மாதிரி சுரந்து கொண்டிருக்கின்ற அந்த சுத்தமான ஒரு தண்ணீரை அது வெளியே கொடுத்து கொண்டிருக்கின்ற அது நீராக இருக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த புதிய மாதத்தில் கடவுள் 5 விதமான உத்தரவாதங்களை நம்முடைய வாழ்வில் அவர் தருவேன் என்று அவர் வாக்குறுதி இருக்கின்றார்ல. முதல்ல, கடவுளால் வழி நடத்தப்படும் வாழ்விற்கான ஒரு உத்தரவாதத்தை கடவுள் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். 2வது, மனம் நிறைந்த வாழ்விற்கான ஒரு உத்தரவாதத்தை அவர் சொல்லுகின்றார். 3வது, சுக வாழ்விற்கான உத்தரவாதத்தை அவர் கூறுகின்றார். 4வது, நறுமணம் நிறைந்த வாழ்விற்கான உத்தரவாதத்தை அவர் கொடுக்கின்றார். கடைசியாக, ஒரு நிலையான வாழ்விற்கான ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கின்றார். இந்த 11ஆம் வசனத்தை நம்முடைய இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கடவுளுடைய சமூகத்தில் நம்ம அதை வைத்து நாம் ஜெபித்து, ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த வசனத்துக்கு இணங்க என்னையும் சரி, என்னுடைய குடும்பத்தையும் சரி, என்னுடைய திருச்சபையும் சரி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கடவுள் நம்மளை வழிநடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.